கடைசியா அமெரிக்காவோட அரசாங்கம் விலங்கு மாட்டினது இல்லையா, இப்ப விடுவிக்கப்பட்டு விட்டது. அதுக்கான காரணம் ஃபண்டிங் பில். அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட் ஃபண்டிங் கொடுக்காம செனட் சபையிலேயே பில்லு பாஸ் ஆகாம இருந்தது. எல்லாம் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா ரெக்கார்டு இது வரைக்கும் 43 நாள் கவர்மெண்ட், அமெரிக்காவோட கவர்மெண்ட் மூடப்பட்டதே இல்லை. இப்ப திரும்பி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கிறாங்க. கையெழுத்து போட்டுட்டார் ட்ரம்ப் அவர்கள். இதுக்கப்புறம் பழையபடி அமெரிக்கா பேக் டு ஃபார்மா. ஆல்ரெடி பெருமளவுல ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப திரும்பி ஃபார்ம் ஆயிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபண்டிங் பில்லுக்கு அப்புறம் அமெரிக்கா தேவதூதனோட ஆட்சி அமெரிக்கால எப்படி நன்மை கொடுக்க போகுது, என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். மெயினான விஷயம் G7 மீட்டிங் நடந்துச்சு. இந்த கனடால வச்சு நடந்தது. அதுல சீஸ் ஃபயர் இமீடியட்டா போடுங்கப்பா உக்ரைன்ல. இப்ப கரண்டா ஒரு லைன் இருக்குதுல்ல, யார் யார் எங்க நிக்கிறீங்களோ அவங்க அங்கங்கே நில்லுங்க பார்ப்போம். அங்கேயே நின்று அங்க ஒரு லைனை வரைங்க, அதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற திரும்பியும் அதே கதை தான், பழைய கதை தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இம்மீடியட்டா இந்த கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து நெகோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, முதல்ல இந்த பிரச்சனையை முடியுங்க அப்படிங்கிறது போல G7 ஃபாரின் மினிஸ்டர்ஸோட சமிட்ல பாத்தீங்கன்னா முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. G7 தரப்பு தொடர்ந்து உக்ரைனுக்கு நாங்க ஆயுதம் கொடுப்போம், தொடர்ந்து சப்போர்ட் கொடுப்போம், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு G7 நாடுகள் உறுதியும் எடுத்திருக்கிறாங்க. அது வழக்கம் போல நடக்கக்கூடிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கா கண்டனங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ரஷ்யோ அடிக்காத ரஷ்யா அப்படின்னு ரெட் கார்டு, நிறைய ரெட் கார்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கண்டனங்கள் அப்படின்னா ரெட் கார்டு. ஸோ நிறைய ரெட் கார்டு எடுத்து அப்படியே ரஷ்யான்னு பேர் எழுதி அது மேல வீசிட்டு விளையாடிட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ அதிகமான ரெட் கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிருந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதனால என்ன மாதிரியான விளைவுகள் வருதுன்னு. இவங்க அட்டாக் பண்ணனால தானே அவங்க அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற சில அனலிஸ்ட் கருத்துக்கள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அசட்டை ஃப்ரோஸ் பண்றதுக்கு இல்லையா, அதை பத்தி பேசியிருந்தாங்க. அது அப்படியே நடந்துட்டு தான் இருக்கு. அண்டர் வேல பாத்தீங்கன்னா அண்டர்லே நிக்குது. இப்ப வரைக்கும் அது மேல வந்த மாதிரி தெரியல. ஸோ அந்த அசட்ஸ் எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற யோசனை இருக்குது. பட் ஆனா அது எந்த ஒரு விஷயமும் நடக்கிற மாதிரி தெரியல. G7 நாடுகள் தொடர்ந்து அழுத்தங்கள் ரஷ்யாவுக்கு கொடுப்போம், ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா இந்த ராணுவத்துக்கு பாத்தீங்கன்னா ராணுவ நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி கொண்டு வருவோம் அப்படிங்கிறது அவங்களோட விஷயங்கள். இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல தேவைப்படுது இல்லையா சப்ளைஸ், அதெல்லாமே கொடுப்போம் அப்படிங்கிறது போல பேசினாங்க. இதுல அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இருக்கிறார் இல்லையா. ஸோ இப்போ அவர் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பப்போ பாத்தீங்கன்னா பேசி நிற்கிறாங்க. உக்ரைனுக்கு ஏர் டிஃபென்ஸ் கொடுத்து ரஷ்யா எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அதனாலதான் உக்ரைன் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றாக்குறையா இருக்கு. ரெண்டாவது நாள் எந்த ஒரு யூஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்பதான் கொடுத்தோம், அது போய் பார்சல் பிரிக்க கூட இல்லை. இப்பதான் ஒரு வாரம் தான் ஆச்சு டெலிவரி பண்ணி. அந்த டெலிவரி பண்ணதை அழிச்சிட்டாங்க. எப்படி நம்ம பண்றது, பத்திரமா வச்சுக்க தெரியல. ஒரு பொருள் கொடுத்தா பத்திரமா வச்சுக்க தெரியல உக்ரைனுக்கு அப்படிங்கிறத மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா திரும்பி பாத்தீங்கன்னா G7 உக்ரைனுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் கொடுத்து எல்லாம் உறுதி பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் ஒரு வாரமா தாக்கு பிடிக்குமா அப்படிங்கறத அடுத்தடுத்து இவங்க கொடுக்குறாங்கன்னா என்ன நடக்குதுன்றது பார்த்தலாம். இதுல மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா அமெரிக்காவோட சாங்ஷன்ஸ் புதுசா 2 கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. எந்த நாட்டோட கம்பெனி அப்படின்னு கேட்டீங்கன்னா உக்ரைனுக்கு. எது அவங்கள கேள்வி வரலையா? ஆமா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா இது நிறைய விஷயம் நம்ம சேனல்ல பாக்குறவங்க தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். என்னன்னா உக்ரைனோட 2 கம்பெனிக்கு சாங்ஷனை போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அமெரிக்க தரப்புல இருந்து ஈரானுக்கு எப்படி ட்ரோன்கள் போகுது, ட்ரோன்களோட உதிரி பாகங்கள் போகுது, எப்படி ஈரான் ட்ரோன்கள் செய்யறாங்க அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ட்ராக் டவுன் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனை சேர்ந்த 2 நிறுவனம் இந்த பறக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் HESA பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஈரானுக்கு கொடுக்குறாங்க. ஈரானோட ஒரு தொழிற்சாலை இருக்கு. ஸோ அந்த கம்பெனிக்கு அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இதை மேனுஃபேக்சர் பண்ணி ஈரான் பாத்தீங்கன்னா அதை வாங்கி சாகிட்டு ட்ரோன்ல செய்யறாங்க. இப்போ அதே போல ஈரான் கிட்ட வாங்குற மாதிரியே அந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய கம்பெனி 2 பேர் பாத்தீங்கன்னா ரஷ்யா செஞ்சா என்ன, ஈரான் செஞ்சா என்ன, யார் மேல போட்டா நமக்கு என்ன, நம்ம செஞ்சு கொடுப்போம் பார்ட்ஸ், நம்மளுக்கு காசு வருதுல்ல அப்படிங்கல உக்ரைன்ல கம்பெனி பண்ணா செஞ்சு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரஷ்யா அதை வாங்கி பண்ணா உக்ரைன்ல வீசிக்கிறாங்க சாகிடுவாங்க. அதனால இதை தெரிஞ்சுக்கிட்டு உக்ரைனோட 2 நிறுவனம்
அந்த நிறுவனத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் போட்டிருக்காங்க. அபிபி யுஏவி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல பேசுபொருளா மாறி இருக்கு. என்ன பிரமாதம், ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். அந்த செய்தி என்ன சைட்ல அட்டாச் பண்றேன். அதாவது உக்ரைனோட கஸ்டம்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வந்தது 2024 2025 தொடக்கத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் நினைக்கிறேன், ஜனவரி பிப்ரவரி தேடி பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப கூட ஒரு செய்தி வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியிலிருந்தே வரக்கூடிய பரவலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கஸ்டம்ஸ் வழியா வந்து பண்ண கிளியரன்ஸ் ஆயிருக்கு. உக்ரைன் ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. 21 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான இரும்பு ரஷ்யாவுக்கு 2024 முடிவுல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டோட்டல் இயரோட எக்ஸ்போர்ட். இரும்பு இருந்தாதான் டேங்க் வரும். டேங்க் இருந்தா அந்த ஸ்டீல்ல இருந்தாதான் குண்டெல்லாம் செய்ய முடியும், எல்லாம் பண்ண முடியும். கொடுத்தாதானே அவன் செஞ்சு குண்டா போடுவான் நம்ம மேல. அப்படி குண்டை போட்டாதான் நம்ம காசு வாங்க முடியும் இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா அனுப்பியிருக்கிறாங்க. அது கஸ்டம்ஸ்ல கேட்டுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அதாவது போர் நடக்குது இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே அப்ரூவ் ஆயிருக்கு. டிரான்சாக்சன்லாம் கிளியரா இருக்கு. ஸோ பேப்பர் ஒர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே முடிஞ்சிட்டதுனால கொடுத்துதான் ஆகணும். அதாவது நியாயமா நடந்துக்கணுமா இல்லையா? உக்ரைன் நியாயமா நடந்திருக்காங்க. உக்ரைன் வந்து பண்ணா கொடுத்துருக்காங்க. இது கூட பரவாயில்ல, சண்டை நடந்துட்டு இருக்கு கர்ஸ்க்ல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியான்ஸ்க் பகுதி, அந்த பகுதியை வந்து பண்ண உக்ரைனு அலுமினியம் ரஷ்யாக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. அங்க நிக்கிறாங்க ஹைலைட். நம்ம கூட அந்த டைம்ல நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் உக்ரைனோட கம்பெனி, நாடு, அந்த நாடு ஓன் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அலுமினியத்தை ரஷ்யாக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்போ, அதாவது பில்லிங் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா, காசு கொடுத்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா போலாண்டுல ஒரு கம்பெனி ஆர்டர் கொடுத்தாங்க. நாங்க அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டோம், காசு வாங்கினோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டெலிவரி அட்ரஸ் பண்ணிட்டாங்க. சொன்னாங்க நாங்க கொண்டு போய் டெலிவரி பண்ணோம். பிரமாதமான விஷயங்கள். அது என்ன பிரமாதம், இது என்ன ட்ரோனே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொடுத்துக்கிறாங்க. அவ்வளவுதானே, ரஷ்யா எங்க மேல வீசு அப்படிங்கிற ட்ரோனையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா இதுல என்னன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் தொடர்ந்து ரஷ்யாவோட அசட்டை ஃப்ரோஸ் பண்ணுங்க, அந்த ரஷ்யா வந்து அந்த பணத்தை எங்களுக்கு தரணும், இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க, ஸோ அதனால அதுக்கான இழப்புகளை வந்து அவங்க எங்களுக்கு தரணும் அப்படிங்கிறத பேசுறாரு. நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஸோ இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வெகு எழுந்து பேசுறாரு. அப்புறம் எதுக்குங்க நீங்க வந்து கஸ்டம்ஸ்ல கிளியர் பண்ணி அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கலாம்ல? எதுக்காக ஸ்டீல டெலிவரி பண்ணீங்க, ஐயனோரை டெலிவரி பண்றீங்க, அலுமினியம் டெலிவரி பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி சில அனலிஸ்டுக்குள்ள இருந்து வருது. பட் எது எப்படியோ ஜெலன்ஸ்கி அவர்கள் நேர்மையான நபர். யூரோப்பியன் யூனியன் அந்த வேலையை செஞ்சு தரணுமே தவிர உக்ரைன் என்றும் தவறுகளை செய்ய மாட்டார்கள் அல்லவா? அந்த ஒரு காரணத்தால இப்ப அடுத்தடுத்த கேள்விகள்ல வந்து பாத்தீங்கன்னா அது மிக முக்கியமான கேள்வி. ரொம்ப நேரம் பேசினாங்க. அந்த இன்டர்வியூல அடுத்த ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட அரசாங்கம் சடனா இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை அவங்களுக்கு களத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இழப்புகள் நடக்குது, அதுக்கு இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேட்டதுக்கு ஆமா அமெரிக்கா சடன்ல இருக்கு, சடன் ஸோ இதுல இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பேட்டில் ஃபீல்ட்ல சரி வர சண்டை பிடிக்க முடியும், வீரர்களுக்கெல்லாம் கொலை ஆயுதங்கள் வருமா? ஏன்னா 5 பில்லியனுக்கு வந்து பண்ண நிக்குதுன்னு மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்லிக்கிறார். காலத்துல ஆயுதங்கள் பற்றாக்குறை இருக்கு, அமெரிக்காலாம் செய்ய முடியல, கவர்மெண்ட் சடவுன் இருக்கு, வேலை இருந்தாதான் மற்ற வேலைகள்லாம் செய்ய முடியும், ஆனால் இருக்கு அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தப்புன்னு சொல்லிக்கிறார். இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தா ஓபன் பண்ணி விட்டாரு. இதுக்கப்புறம் களத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்ப ரஷ்யா திரும்பி ஒரு வீடியோ பதிவு விட்டுருக்காங்க. டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா டேனியலோவ்கா அப்படின்ற ஒரு பகுதியை நாங்க மீட் எடுத்தாச்சு, எப்படி நாங்க அட்டாக் பண்ணோம், எப்படி ட்ரோனை வச்சு தாக்கணும், எப்படி எங்க படைகள் போச்சு, அந்த படை போனதுக்கு அப்புறம் எப்படி அங்க சண்டை நடந்துட்டு அந்த பகுதியை பிடிக்கிறோம் அப்படிங்கிறது போல ஒரு பெரிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு இருந்து விட்டுருக்காங்க. நம்ம மேப்ல பார்ப்போம் இது எந்த பகுதின்னு சொல்லிட்டு. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா மெர்னோகிராட்ல வந்து ரஷ்ய தரப்புல இருந்து தொடர்ந்து அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க, அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல இந்த மெர்னோகிராட்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய பகுதியில தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ரஷ்ய வீரர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போற மாதிரி ரொம்ப ஸ்லோவா காமா பதட்டமே எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அதுவும்
சிட்டி பார்க் மிர்னோகிராடோட அங்க இருக்கக்கூடிய பார்க்கு கிழக்கு பகுதி, மிர்னோகிராடோட கிழக்கு பகுதியில இது போல விஷயங்கள் நடந்திருக்கு. இது போல களத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் அதுக்கான காரணம் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் அவர்கள் சடவுன்ல இருக்கிறதுனால அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம மெயினான விஷயம், இந்த மேப்ல எந்த பகுதியில முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். உக்ரைனோட தென் கிழக்கு பகுதி, தென் கிழக்குன்னா இந்த ஜாப்ரோசிஷாக்கு நேர் மேல இந்த ஜாப்ரோசிஷா அப்டேட் இருக்கு. நம்ம அடுத்த பயில பார்க்கலாம். இது என்னன்னா, இந்த ஹெக்ரோவிவ்கா இருக்கு இல்லையா, நான் குறிப்பா மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள், இங்க சண்டை நடக்குது அப்படிங்கறதால சொல்றாங்க. ஆனா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜுவைங்கின்னு அப்படியே முன்னாடி போய் இந்த பகுதிகளை பிடிச்சிட்டோன்னு வீடியோ பதிவுகளே விடுறாங்க டேனியலிவ்கா. ஸோ இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டதா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. ஏன்னா இதுக்கும் கீழே முன்னேறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பகுதிகளில் முன்னேறி ரஷ்ய தரப்பு முன்னேறாங்கன்னா அப்படியே இந்த இடத்துல ரிவர் லைன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த பகுதிகளில் முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் கொடுக்கும் விதமா இந்த பகுதியிலேருந்து ரஷ்ய தரப்பு முன்னேறாங்க. ஸோ மேசிவான ஒரு அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிடைச்சிருக்கு. இதுல இந்த ரிவர்னோபோல், அப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய யபுலெவ்கோ, ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பண்ணா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டா ப்ரோ உக்ரைனே சொல்றாங்க. உக்ரைன் தரப்புந்தே கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்தது நம்ம மிர்னோகிராட் பகுதிகளுக்குள்ள வந்துட்டோம்னா, குறிப்பா இங்க இருக்கக்கூடிய சிட்டாடெல்லாம் கிராஸ் பண்ணி ரஷ்ய தரப்பு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா உக்ரைன் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலைமை இல்லை. ஸோ மத்திய பகுதியை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான நிலவரங்கள் இந்த களத்துல மாறுது அப்படிங்கிறது போல. அமெரிக்காவோட சடவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட் த சேம் டைம் மிர்னோகிராடுக்கும் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா வெலோடிமிர்வ்கா, ஸோ அந்த பகுதிகளையும் முன்னேறி இருக்கிறாங்க. 13ஆம் தேதி கொடுக்கக்கூடிய அடிப்படையில உக்ரைன் தரப்புலயே கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரஷ்யா முன்னேறாங்க அப்படிங்கிறது போல. ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.